அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம 2 சாட்சிகளுடைய வேலை என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன, புதிய ஏற்பாட்டில் அவங்க எப்படி பணி செய்தாங்க, பழைய ஏற்பாட்டில் உபதர காலத்தில் அவங்க எப்படியா இருக்க போகிறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த 2 சாட்சிகள் எப்படி மரிக்க போகிறாங்க, இவங்களுடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படின்ற நிகழ்ச்சியை இப்போ நம்ம பார்க்கலாமா. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் பொழுது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். இந்த 2 சாட்சிகளும் மரணத்திலிருந்து தற்காப்பு திறன் உடையவர்களாய் 1760 நாட்கள் 42 மாதம், அதாவது 3 வருஷம் தீர்க்க தரிசனம் உரைக்க ஏற்பட்டவர்கள். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும் அப்படின்னு வசனம் எழுதியிருக்குதுங்க. இப்போ இவங்க உபத்திரவ காலத்தில் என்னென்ன செய்ய போகிறாங்க, இவங்களை யாராவது எதிர்த்தாங்கன்னா எதிர்க்கிறவங்களையே இவங்க வாயிலிருந்து நெருப்பு போய் அவங்கள அழிச்சிடுமா. அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்களாம் கடைசி காலத்தில் இந்த 2 சாட்சிகளும். இதில் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது, அதாவது நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார் எலியா. எலியா என்ன சொல்றாரு, ஆகாப் ராஜா காலத்தில் ஆண்டவரே, இஸ்ரவேல இந்த வம்சத்தில் நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன், என் பிராணியும் வாங்க தேடுறாங்கோ, என் பிராணியும் வாங்க அழிக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு எலியா. ஆகாப்பு ராஜா காலத்தில் எலியாவை கொலை செய்ய வேண்டுமென்று எசபேல் வலை வீசி தேடியும் எலியா எசபேலின் கைக்கு அகப்படாமல் தப்பித்து தன் ஜீவனை காத்து கொண்டார். எவ்வளோ முயற்சி பண்ணான். யாரு? ஆகாப்பனுடைய மனைவி எசபேல். நம்மளுடைய பாகால் தீர்க்கதரிசி 800 பேரை இவன் கொண்டுட்டானே, இவனை நம்ம கொல்லாத விடக்கூடாது அப்படின்னு எசபேல் வலை வீசி தேடனா. யாரை? எலியாவை. எசபேல் கைக்கு எலியா அகப்படவே இல்லை, தப்பிச்சுக்கிட்டாரு. தப்பிச்சுட்டு தன் ஜீவனை காத்து கொண்டாரு. ஆனா மகா உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கு பயந்து எலியா எங்கும் ஓடி ஒளிய முடியாது. எசபேலுக்கு பயந்து கொகையில போய் ஓடி எலியா ஒளிஞ்சுக்கின மாதிரி உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்துக்கு பயந்து எலியா எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. தன் ஜீவனை காப்பாற்றி கொள்ள முடியாமல் போயிடும். யாருக்கு? எலியாவுக்கு. அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து மோயிசனையும் எலியாவையும் மகா பெரிய யுத்தம் நடக்கும். மகா பெரிய யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்தில் மோயிசனும் எலியாவும் தோற்று போவார்கள். மோயிசனும் எலியாவும் மகா உபத்திரவ காலத்துல பெரிய சண்டை நடக்கும். யாருக்கு? அந்தி கிறிஸ்துவுக்கும் எலியா மோயிசனும் இவங்களுக்கு மகா சண்டை, பெரிய சண்டை நடக்கும். மிருகமாகிய அந்தி கிறிஸ்து இந்த 2 அதாவது யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்தில் மோயிசனும் எலியாவும் தோற்று போவார்கள். மிருகமாகிய அந்தி கிறிஸ்து இந்த 2 சாட்சிகளையும் கொன்று போட்டு விடுவான். இந்த யுத்தமானது பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படும் எருசலேம் வீதியிலே இது நடக்கும். இந்த அந்தி கிறிஸ்துக்கும் இந்த 2 சாட்சிகளுக்கும் எங்க யுத்தம் நடக்குதுன்னா எருசலேம் வீதியில, எருசலேம் தெருவில் தான் அந்த சண்டையே நடக்கும்.
யார் யாருக்கு நடக்குனாக்கா அந்தி கிறிஸ்துவுக்கும் இந்த மோயிசனுக்கு எலியாவுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில் இந்த 2 பேரும் தோத்து போயிடுவாங்க. இந்த நகரத்தை, அதாவது அந்த எருசலேம் பரிசுத்த நகரத்தில் தான் நடக்கணும் எழுதியிருக்குது. இந்த நகரத்தை உவமையாக சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா, இந்த நகரத்தை சோதம் என்பதும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதாவது குறிப்பிட்டு எருசலேம் நகரில் தான் சாவாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க சோதம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சோதோம் என்பது சோதோமின் பாவத்தால், அதாவது சோதோம் பட்டணத்தை ஏன் ஆண்டவர் அழிச்சாரு? ஓரினை சேர்க்கை பாவம் இருந்ததுனால அந்த சோதோம் குமார பட்டணத்தை அழிச்சாரு இல்லையா? அது போன்ற பாவம் அந்த உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தை 42 மாதம் மிதிக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த ஓரினை சேர்க்க பாவம் நிறைஞ்சு கிடக்குமா. அதே மாதிரி எகிப்து என்பது அடிமைதனமான